ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஆண்டு மாசி மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2026 ஆண்டு மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல திக்பலமாக உச்சமடைந்து நல்லபடியாக வலுவோடு இருக்கிறார் செவ்வாய் பகவான். 11ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 7.5 சனி பகவான், அதாவது 7.5 சனியில விரயச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய 12ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி குருமங்கள யோகத்தோடு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார் வலுத்து. மாதத்தினுடைய 18ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே வந்து மீனத்தில் வந்து அமர்ந்து உச்சமடைந்து சனி பகவானை 7.5 சனி பகவானை சாந்தப்படுத்த போகிறார். சனி பகவான் குருவின் வீட்டுல உச்ச சுக்கிரனோட சேர்க்கையில் அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறார். இந்த அடிப்படையில 2026 ஆண்டு மாசி மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குருநாதர் தன்னுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 3, 7, 9, 11ஆம் இடங்களை வலுப்படுத்துகிறார். பெரும்பாலான கிரகங்கள் நல்லபடியாக வலுவடைந்து 5ஆம் இடத்தை நல்லபடியாக பார்க்க போகிறார்கள். உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரிய பகவான் நல்லபடியாக 11ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி சிவராஜ யோக அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு சிம்மாதிபதி சூரிய பகவான் தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். 2026 ஆண்டு மாசி மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு உண்மையில சொல்றேன் அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. இயல்பாகவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் கெடுதல் செய்யக்கூடிய 7.5 சனி பகவான் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாக இருந்தாலும் குருவின் வீட்டில் உச்ச சுக்கிரனோட சேர்க்கையில் சுபத்துவமாக இருக்க போறார். மாசி மாதம் 11ஆம் இடத்துல யாருமே வந்து அமரலாம். அதாவது 11ஆம் இடம் என்பது உங்களுடைய திரிகோணாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடம். 3, 6, 10, 11ஆம் இடங்கள் உபஜயஸ்தானங்கள். இந்த இடத்துல எந்த ஒரு கிரகமும் வந்து அமரலாம். 11ஆம் இடம் அதி அற்புதமான இடம். லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஆதாயஸ்தானம். 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் நிச்சயமாக உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை நிச்சயமாக செய்யும். ராசிநாதன் உட்பட 4, 5 கிரகங்கள் நல்லபடியாக 11ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. குருவின் பார்வையை வாங்கி 5ஆம் இடத்தை வலுப்படுத்த போகிறார்கள். 5ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய உயர்கல்வி, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய இறை அருள், உங்களுடைய பூர்வ புண்ணியம், உங்களுடைய புத்தி கூர்மை. 5ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லையே. 5ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பூர்வ புண்ணியம், அதாவது முற்காலங்களில் முற்பறவைகளில் நீங்கள் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்தீர்களோ அதற்கான எல்லா நன்மைகளை இப்போது நீங்கள் அறுவடை செய்து கொள்ள முடியும். நிச்சயமாக சொல்கிறேன், 3ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு உங்களுக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை, தைரியத்தை தருவார். உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல திக்பலமாக உச்சமாக வலுவாக இருக்கிறார். அதன் பிறகு லாபஸ்தானத்துல வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உண்மையிலே சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். 7.5 சனி பகவான் சாந்தம் அடைந்திருக்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல மேசராசிக்காரர்களுக்கு அது செவ்வாயின் வீடல்ல, அது சனியின் வீடல்ல, அதாவது அந்த இடத்துல அது குருநாதருடைய வீடு. குருவின் வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் இயல்பாகவே சுபத்துவமாக இருப்பார்கள். இப்போது கூடுதல் நன்மையாக உச்ச சுக்கிரன் 18ஆம் தேதி வந்து அதாவது சனி பகவானை உச்ச சுக்கிரன் சுபத்துவப்படுத்த போகிறார். விரயங்கள் இருக்க போகிறது, நல்ல விரயங்களாக சுப விரயங்களாக இருக்க போகிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்விக்காகவோ திருமணத்திற்காகவோ அவர்கள் வெளிநாடு செல்வதற்காகவோ குழந்தைகளுக்காக சந்தோஷமாக செலவு செய்து ஆனந்தப்பட போகிறீர்கள். சுப விரயங்கள் இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். உண்மையில சொல்றேன், நிலையான சொத்துக்களை வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். அதே நேரத்துல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். நல்லதொரு வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளம் கிடைக்கும். உங்களுடைய அதாவது 5ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய அதிர்ஷ்டம், இறை அருள், திறமைகள், புத்தி கூர்மை, லக். ஒரு மனிதனுக்கு லக் வேலை செய்ய வேண்டுமே, என்ன இருந்தாலும் என்ன இறை அருள் இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் செயல்பட வேண்டுமே. அதிர்ஷ்டம் தாராளமாக செயல்பட போகிறது. அதாவது 4, 5 கிரகங்கள் வலுவாக 11ஆம் இடத்திலே அமர்ந்து சுக்கிரன், புதன், சூரியன், ராசிநாதன், செவ்வாய் எல்லோரும் வலுவாக குருவின் பார்வையை வாங்கி சுபத்துவமாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். சமசப்தமமாக 180 டிகிரியில. உண்மையில சொல்றேன், அதிர்ஷ்டம் செயல்படும், இறை அருள் செயல்படும், புத்தி கூர்மையோடு செயல்பட போகிறீர்கள். அதாவது வாழ்க்கையில சுறுசுறுப்போடு, நல்ல ஒரு உற்சாகத்தோடு,
புத்துணர்ச்சியோடு இயல்பாக வேகமாக பங்கெடுக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்கள் யாருக்கும் முதுகிலே குத்த மாட்டார்கள், குத்துவதாக இருந்தாலும் நெஞ்சிலே குத்தக்கூடியவர்கள். அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர்கள் மேசராசிக்காரர்கள், வெளிப்படையானவர்கள், திறந்த புத்தகத்தை போல வாழ்வார்கள். அதாவது மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்கிறது. குருவனுடைய இருப்பு 3ஆம் இடத்துல, அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 3, 7, 9, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கிறது. 9ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 9ஆம் இடத்தை நேரடியாக சமசப்தமமாக குருநாதரை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய 4-5 கிரகங்கள் வலுத்து பார்க்க போகிறது. பூர்வ புண்ணியம், பாக்கியம், லாபஸ்தானம், முயற்சி ஸ்தானம், உண்மையில சொல்றேன் எல்லாமே அற்புதமாக செயல்பட போகிறது. குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். அதன் பிறகு லாபஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி மங்கள யோகத்தை அடைகிறார். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்கிற போது முயற்சி ஸ்தானம். ஒரு மனிதன் என்னதான் திறமைகளோடு இருந்தாலும் ஒரு முயற்சி செய்து அதற்குரிய பலனை பெற முடியுமா? நிச்சயமாக சொல்கிறேன். லாபஸ்தானம் வலுத்திருக்கிறது, ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், திரிகோணங்கள் வலுத்து செயல்படுகிறது. இந்த அற்புதமான காலப்பகுதியில் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். திருமண தடைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. குழந்தைகளால் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த கவலைகளிலிருந்து அப்படியே வெளியே வர போகிறீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், அவருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், வெளிநாடு சென்றவர்கள் படிக்க முடியும், அவர்களுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கும். குழந்தைகள் பற்றிய கவலைகளிலிருந்து அப்படியே வெளிவரப் போகிறீர்கள். குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஆண் வாரிசோ அல்லது குழந்தை வீட்டுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. புத்திர சோகத்திலிருந்து அப்படியே வெளிவரப் போகிறீர்கள். உண்மையில சொல்றேன், திருமணம் நடக்கும், கை நிறைய நல்ல வருமானம் இருக்கிறது, பெயர் புகழ் அதிகரிக்க போகிறது, பூர்வ புண்ணியம் பாக்கியம் எல்லாமே இயல்பாக செயல்பட போகிறது. திறமைகளும் அதிர்ஷ்டமும் இறையருளும் ஒரு சேர செயல்பட போகிறது. இளரிச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் சனி பகவானுக்கு உச்ச சுக்கிரனுடைய சேர்க்கை கிடைத்திருக்கிறது. வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் மாசி மாதத்தை தரப்போகிறார். உண்மையில சொல்றேன், சுப செலவுகள் இருக்கிறது. அந்த சுப செலவுகளை ஒரு நிலையான சொத்தாக, ஒரு வண்டி வாகனமாக, குழந்தையுடைய கல்விக்காக, அல்ல ஒரு நல்லதொரு சேமிப்பாக இயல்பாக நீங்கள் அதை ஆக்கி கொள்ள முடியும். 9ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 12ஆம் இடத்துல நல்லபடியாக சுக்கிர பகவான் அமரப் போகிறார். ஆலய திருப்பணிகளுக்கு நல்லபடியாக நீங்கள் உதவி செய்ய முடியும். அதாவது சுப செலவுகள் நீங்கள் இயல்பாக செய்கிற போது உங்களுடைய கூடாத காலங்கள்ல, ஆகாத காலங்கள்ல, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, பாதச்சனி, விரயச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, இது போன்ற கடினமான காலங்கள்ல நீங்கள் செய்த புண்ணியம் எல்லாம் வந்து உங்களை அரண் போல காத்து நிற்குமே. இப்போது சுப செலவு இருக்கிற போது ஏழை குழந்தையுடைய கல்விக்கு உதவி செய்யலாம், அன்னதானம் கொடுக்கலாம், ஆலய திருப்பணிகளுக்கு உங்களாலான எல்லா உதவிகளையும் செய்யலாம், சமூக நலத்திட்டங்களில் ஈடுபடலாம், அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு உங்களாலான எல்லா கல்விக்கான உதவிகளையும் செய்யலாம். இது போன்ற அமைப்புகளை இப்போது நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்கான வருமானம் நிச்சயமாக இருக்கும். எப்படியும் சுப செலவு இருக்க போகிறது. நிலையான சொத்துகள், வண்டி வாகனம், விலையுயர்ந்த ஆடைகள், நகைகள், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இது போன்ற அமைப்புகள் தெளிவாக இருக்கிறது. திருமண தடை அப்படியே விலக போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமைய போகிறது. ஐயா எல்லாமே நல்ல பலனாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. புதிதாக ஒரு வேலை துவங்கலாமா? நிச்சயமா ஒரு வேலைக்கு நீங்கள் செல்லலாம். அல்லது அடிமை தொழிலில் இருந்து ஒரு புதியதாக இயல்பாக நான் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். பூர்வ புண்ணியம் பாக்கியம் வலுத்திருக்கிறது, 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், இயல்பாக எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. நல்லதொரு தசாபுத்தி மட்டும் இப்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும். இது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு இந்த மாசி மாதத்துல சூரிய பகவான் அப்படியே ராகுவை சூரிய பகவான் நெருங்கி கொண்டிருக்கிறார். சனி பகவானை உச்சமாக இருந்தாலும் சுக்கிர பகவான் சனியோடு சுக்கிர பகவான் சேர்க்கிறார். இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுகிற போது உண்மையில தெளிவாக சில விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராகுவை சூரியன் நெருங்குகிற போது உயர் பதவிகளில் இருப்பவர்கள், அதாவது பட்டம், பதவி, அதிகாரத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அதாவது உயர் தலைமை பீடத்தில் இருப்பவர்கள், அரசியல் கட்சிக்கு தலைமையாக இருப்பவர்கள், நாட்டினுடைய தலைவர்கள், ஒரு பாடசாலையினுடைய அதிபர் அல்லது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பவர், அதாவது லீடர்ஷிப் தலைமைத்துவத்தில் நீங்கள் இருந்தால் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். உங்கள் பெயர் கெட்டு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உயர் பதவி, பட்டம், அதிகாரம், அங்கீகாரத்தோடு இருப்பவர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். ராகு பகவானை சூரியன் நெருங்கி கொண்டே இருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு தசாப்தி நடந்தால் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் இருக்காது. யாருடைய ஜாதகத்துல சூரிய பகவான் சனியோடோ, ராகுவோடோ, கேதுவோடோ, செவ்வாயோட சேர்ந்து அவருடைய தொடர்பிலோ பாவத்துவமாக அவருடைய பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் இது போன்ற கோச்சாரங்கள் வருகிற போது பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரத்தோடு இருப்பவர்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். அதுபோலவே சுக்கிர பகவான் உச்சமடைந்திருந்தாலும் சனியோடு சேர்க்கிறார். சுக்கிரன் சனியோடு சேர்ந்து சுக்கிரன் நேரடியாக சனியின் தொடர்பை பெறுகிற போது ஆண் என்றால் பெண், பெண் என்றால் ஆண், இந்த விஷயத்துல அதாவது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். பெயரை கெடுத்துக் கொள்ள கூடாது. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கோச்சார நிலைகள்ல என்னால் எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. சூரியன் ராகுவை நெருங்குகிறார். சுக்கிரன் உச்சமடைந்தாலும் சனியோடு சேரப்போகிறார்.
எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். பட்டம் பதவி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். மற்றபடி எந்த தீய பலனும் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியவில்லை. ராசிநாதன் உச்சம், திக்பலம் அற்புதமாக இருக்கிறார். அதாவது 12ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து அற்புதமாக அமரப்போகிறார். 11ஆம் இடத்துல யார் வேண்டுமானாலும் அமரலாம். 11ஆம் இடத்துக்கு நேரடியாக நல்லபடியாக குருவின் பார்வை வேறு இருக்கிறது. 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் குருவின் பார்வையில சுபத்துவம் அடைந்து 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார்கள். 180 டிகிரியில சமசப்தமமாக பாக்கியஸ்தானத்தை குருவே பார்த்து கொண்டிருக்கிறார். தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் விரேச்சனையாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் உச்ச சுக்கிரனை சேர்த்து கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்க போகிறார். உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேசராசிக்காரர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இருந்த சிக்கல்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகும். மனதுல தெம்பு இருக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், கல்வியில மாணவர்கள் முன்னேற்றமாக போகலாம். வித்யாகாரகன் புதன் மாதம் முழுவதுமே குருவனுடைய தொடர்புல சரஸ்வதி யோகத்தில் இருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், இணையதளத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், யூடியூப், பேஸ்புக் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் ஐடி துறையில் பணிபுரிபவர்களும் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. சனி பகவான் குருவின் வீட்டுல உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து இருக்க போகிறார். உண்மையில சொல்றேன், சனியினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் லாபங்களை நீங்கள் பார்க்க முடியும். கல், மண் ஏற்றி இறக்குபவர்கள், இந்த கிரஷர் பணி செய்பவர்கள், அதே நேரத்துல இந்த கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் வெளி மாநிலத்தோடு வெளிநாட்டோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், மரத்தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் என்று சனியுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளையும் லாபங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாம் தர வாகனங்களை எடுத்து அதை தயார் செய்து நல்லபடியாக விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகள். அதாவது சனி உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் வீட்டில் அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறார். சனியினுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும், உங்களுக்கு இளரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் கோச்சார நிலைகள் எல்லாம் அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளையாரப்பாவை, அதாவது விநாயக பெருமானை நீங்கள் வணங்குகிற போது எல்லா தீமைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் முதல்ல விநாயக பெருமானை வணங்கி விட்டு தான் மற்ற தெய்வங்களையே வணங்க வேண்டும். பிள்ளையாரை வணங்கி எல்லா தடை தாமதங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். விநாயக பெருமானை வணங்க தடைகள் விலகும், எல்லா வெற்றிகளும் வந்து சேரும். விநாயக பெருமானை வணங்கி மாசி மாதத்துல எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மாசி மாதம் என்று சொல்கிற போது மாசி மக நட்சத்திரம் மாசி மாதத்தில் வருகிற போது இறை வழிபாடுகளுக்கு அற்புதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் அப்படியே வெளிவர முடியும். மாசி மாதத்துல மகா சிவராத்திரி இருக்கிறது. சிவராத்திரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அற்புதமான ஒரு நாள். இறை வழிபாடுகளில் நீங்கள் நிச்சயமாக ஈடுபட வேண்டும். மாசி மாத சங்கடஹர சதுர்த்தி, பிள்ளையாரப்பாவுக்கு அற்புதமான உகந்த நாள். மாசி மாதத்திலே வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியிலே விநாயக பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து விநாயக பெருமானை வணங்குகிற போது தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். சரியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு மாசி மாதத்துல எல்லா நன்மைகளையும் பெற வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.